வணக்கம். நான் ஆடிட்டர் கிருஷ்ணன் பேசுறேன். சில பேரண்ட்ஸ் எனக்கு மெசேஜ் பண்ணும்போது, "சார் உங்ககிட்ட என்னோட பையனையோ, பொண்ணையோ சேர்க்கணும்னு ஆசையா இருக்குது சிஏ ஃபவுண்டேஷன் கிளாஸஸ்க்கு. ஆனா நீங்க வந்து ஆன்லைன்ல மட்டும் தான் எடுக்கிறீங்க. அதனால நான் வந்து கொஞ்சம் யோசனையா இருக்குது. நாங்க ஃபேஸ் டு ஃபேஸ் கிளாஸும் பார்க்குறோம்." அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. நான் உடனே அவங்கள்ட்ட சொன்னேன், நான் வந்துட்டு ஆன்லைன் மட்டும் தான் எடுப்பேன்னு சொல்லலைங்க. இந்த வருஷம் நான் வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் கிளாஸுமே எடுக்கிறதுக்கு போறேன். ஆனா, ஆன்லைன் தான் ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுள். ஃபேஸ் டு ஃபேஸ் கிளாஸ் கம்ஃபர்டபுளா இருக்காது. இப்போ 4 நாளைக்கு அவங்க ஆன்லைனுக்கு 4 நாளைக்காக அவங்க ஃபேஸ் டு ஃபேஸ் வராங்க. 5வது நாள் அவங்க ஆன்லைனுக்கு மாறிடுறேன்னு அவங்களே ஃபீல் பண்ணா கூட, காசு தாங்க வேஸ்ட்டு. ஸோ வந்துட்டு நீங்க தான் யோசிங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். இல்ல சார், நாங்க வந்து கொஞ்சம் எங்களுக்கு அதோட ப்ளஸ் அண்ட் மைனஸ் புரிய மாட்டேங்குது. ஏன்னா, இந்த பசங்க கோவிட்ல ஆன்லைன்ல கிளாஸ் அட்டெண்ட் பண்ணி ஓபி அடிச்சுட்டாங்க. அதனால எனக்கு ஆன்லைன்னா ஒரு மாரி பயமா இருக்குது அப்படின்னு சில பேரண்ட்ஸ் சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஐ வில் டெல் யூ. நாங்க வந்து சென்னையில கிளாஸ் எடுக்கிறோம். இப்ப நாங்க எடுக்கிற ரூமே கொஞ்சம் பெருசு. இங்கேயே ஒரு 10 பேர் உட்காரலாம். நாங்க எடுக்கிற இடத்துல இப்ப நான் இங்க இருக்கேன்னா, இதுக்கு முன்னாடி ஒரு 10 பேர் உட்காரலாம். ஸோ என்னகிட்ட படிக்க போற பசங்க மோஸ்ட்லி ஆன்லைன் தான் வருவாங்க. ஸோ ஒருவேளை நீங்க ஃபேஸ் டு ஃபேஸ் வரலைனாலும் வரலாம். ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. இங்க உட்காந்து அட்டெண்ட் பண்ணலாம். ஆனா என்ன ஆகும்னா, நான் வந்து ஸ்க்ரீன் ஷேர் பண்ணி கிளாஸ் எடுக்கும்போது, நீங்க வந்து உங்களோட ஃபோன ஓப்பன் பண்ணி இங்க எதிர்க்க கிளாஸ் உட்கார்ந்திருந்தா கூட, உங்க ஃபோன ஓப்பன் பண்ணி அந்த ஸ்க்ரீன் ஷேரிங்க பார்க்க வேண்டியிருக்கும். இது நம்பர் 1. அக்கவுண்ட்ஸ் ஃபேக்கல்டி வந்துட்டு போட்டு காட்டுவாங்க. ஏன்னா, நாங்க போர்ட இங்க யூஸ் பண்ண மாட்டோம். போர்ட வந்து கீழ வச்சு ஒரு ஸ்லேட் மாரி எழுதுவோம். அது ஸ்க்ரீன்ல ஷேர் ஆகும். ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து இங்க பிசிக்கலா உட்கார்ந்திருந்தாலும், ஃபோன் ஆன் பண்ணி வச்சுட்டு தான் உட்கார்ந்திருக்கணும். மேபி எதிர்க்க எங்கள பார்க்கலாம். ஆனா, நீங்க வந்துட்டு அங்க ஃபோன் ஆன் பண்ணி வச்சு கீழ தான் பார்த்துக்கிட்டு இருக்கணும். எங்கள பார்க்கறத விட. ஆனா, நீங்க ஆன்லைன்ல பார்த்தீங்கன்னா, உங்க ஸ்க்ரீன்லயே நாங்க எழுதுறதும், நாங்க பேசுறதும் தெரியும். அண்ட் இன்டராக்ட் பண்ணலாம். லைக் ஒரு ஒரு ஸ்டூடெண்ட்டும் நம்ம கூட இன்டராக்ட் பண்ணலாம். ஸோ பிளஸ் அண்ட் மைனஸ் ஆஃப் இந்த ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் கிளாஸஸ் சொல்லிடுறேன். முதல் கேள்வி என்னன்னா, எல்லா மக்களும் ஆஃப்லைன் கிளாஸ்க்கு போனா தான் சிஏ பாஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு இப்ப சென்னையில நானும் இன்னும் யாரோ 1, 2 பேர் தான் வந்துட்டு ஆன்லைன் கிளாஸ் எடுத்துருக்க போறோம். மிச்சவங்க எல்லாருமே தமிழ்நாட்டுல ஆஃப்லைன் கிளாஸ் தான் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி ஆஃப்லைன் கிளாஸ் எடுத்திருந்தா எல்லாருமே பாஸ் பண்ணியிருப்பாங்கன்னா, அப்போ 100 பேர் கிளாஸுக்கு போறாங்கன்னா, என்கிட்டயோ இன்னொருத்தவங்ககிட்டயோ கிளாஸ் போகாதவங்க தவிர மிச்சம் எல்லாருமே பாஸ் தான் பண்ணியிருக்கணும். ஆனா 100 பேர் கிளாஸுக்கு போனாலும் 10 பேரோ, 12 பேரோ தான் பாஸ் பண்றாங்க. இது முதல் கேள்வி. இப்ப ஃபேஸ் டு ஃபேஸ் கிளாஸ் போனாங்கன்னா எல்லாரும் பாஸ் பண்ணிருக்கணும்னா பாஸ் பண்ணிருக்கணும். ஆனா பாஸ் பண்றது இல்ல. அங்கேயும் 85 பேர் ஃபெயில்ல தான் ஆகுறாங்க. பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2. சார், ஃபேஸ் டு ஃபேஸ் கிளாஸ் போனாலே பாஸ் பண்ணலன்னா, அப்ப ஆன்லைன் எப்படி சார் பாஸ் பண்ணுவாங்கன்னா, நான் ஓப்பனா சொல்றேன். நான் வருஷம் வருஷம் ரிசல்ட் ரிலீஸ் பண்றேன். ஒரு வருஷமும் நான் வந்து என்னோட எவ்வளோ பேர் படிக்கிறாங்கன்னு சொல்றேன். எவ்வளோ பேர் பாஸ் பண்றாங்கன்றத சொல்றேன். எக்ஸாம் போறதுக்கு முன்னாடியே இவங்கலாம் பாஸ் பண்ணிடுவாங்க. இவங்கலாம் பாஸ் பண்றது கஷ்டம்னு ஒருத்தருக்கு மார்க்கே குடுத்துருவேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மே 15ஆம் தேதி, 16ஆம் தேதி எக்ஸாம் போறாங்க இந்த வருஷம் அப்படின்னா, மே 10ஆம் தேதி நான் ஒரு வீடியோ போடுவேன். இந்த மாரி இந்த மே எக்ஸாம் எழுத போற பசங்க, இவ்வளோ பேர் வந்து பாஸ் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இவ்வளோ பேர் பாஸ் ஆகுறதுக்கு வாய்ப்பு 50, 50 தான் இருக்குது அப்படின்ற மாரி வீடியோ போடுவேன். இந்த மாரி எல்லா அட்டெம்ப்ட் முன்னாடியும் என் பசங்கள வச்சு நான் வீடியோ போட்டுருவேன். பேர் சொல்லி வீடியோ போடுவேன். இந்த பையனுக்கு இந்த மார்க், இந்த பொண்ணுக்கு இந்த மார்க் வரும்னு நான் எதிர்பார்க்குறேன் அப்படின்னு சொல்லுவேன். ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் ரிசல்ட் வீடியோ போடுவேன். யார் யாரெல்லாம் பாஸ் பண்ணியிருக்காங்கன்ற வீடியோ போடுவேன். அதிலேயே தெரிஞ்சிரும். ஸோ இந்த மாரி எந்த அகாடமியும் ஃபேஸ் டு ஃபேஸ்ல படிக்கிற அகாடமி நியூமரேட்டர் வெர்சஸ் டினாமினேட்டர் சொல்லவே மாட்டாங்க. இப்ப பாஸ் ஆனதுக்கப்புறம் அவங்க சும்மா சொல்றது இருக்குல்ல, அந்த பாஸ் ஆனது இந்த அட்டெம்ப்ட்ல படிச்சு பாஸ் பண்ணாங்களா? 2 அட்டெம்ப்ட்க்கு முன்னாடி இவங்ககிட்ட கிளாஸ் வந்து 2 அட்டெம்ப்ட் ஃபெயில் ஆகி அதுக்கப்புறம் செல்ஃப் ஸ்டடி பண்ணி இந்த அட்டெம்ப்ட் பாஸ் பண்ணாங்களான்றதெல்லாம் வெளில சொல்லவே மாட்டாங்க. அந்த மார்க்கெட்டிங் கிம்மிக் ஒரு பெருசா ஓடிக்கிட்டு இருக்கும். ஸோ நியூமரேட்டர் எவ்வளோ, டினாமினேட்டர் எவ்வளோன்றத யாரும் வெளிப்படுத்தவே மாட்டாங்க. இது பாயிண்ட் நம்பர் 1. ஸோ இது ஃபேஸ் டு ஃபேஸ் கிளாஸ்ல எல்லாருக்கும் இது பிரச்சனை இருக்குது. எல்லா அகாடமியும் இங்க வந்து நியூமரேட்டர் வெர்சஸ் டினாமினேட்டர் கேட்டீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிரும். அவங்க சொல்ல மாட்டாங்க. அதே மாரி 300 பேர், 400 பேர் ஒரு கிளாஸ் ரூம்ல உட்கார்ந்திருப்பாங்க. மினிமம் 60 பேர், 70 பேர் ஒரு கிளாஸ் ரூம்ல உட்கார்ந்திருப்பாங்க. மேக்ஸிமம் 300 பேர் ஒரு கிளாஸ் ரூம்ல உட்கார்ந்திருப்பாங்க. ஒரு டீச்சருக்கு மிஞ்சி மிஞ்சி போனா 5 ஸ்டூடண்ட்லேருந்து 6 ஸ்டூடண்ட் பேர் தவிர யார் பேரும் தெரியாது. பேக்ரவுண்ட் தெரியாது. ஒரு ஸ்டூடண்ட் என்ன படிக்கிறாங்க? எந்த பேக்ரவுண்ட்லேருந்து அவங்க வராங்க? சிபிஎஸ்சியா? ஸ்டேட் போர்டா? எதுவுமே பார்க்க போறதில்ல. இப்போ இங்க ஸ்டேட் போர்ட் பசங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட்ஸ் எடுப்போம். சிபிஎஸ்சிலேயே கிராமத்துல படிக்கிற சிபிஎஸ்சி பசங்க இருக்காங்க. நகரத்துல படிக்கிற சிபிஎஸ்சி படிக்கிறாங்க. அதுங்கள 2த்தையும் பிரிப்போம். போன தடவ தமிழ் மீடியம் ஸ்டூடண்ட் ஒருத்தவங்க வந்தாங்க. அவங்களுக்கு ரொம்ப எக்ஸ்ட்ரா கேர் எடுத்தோம். ஆனா அவங்கள பாஸ் பண்ண வைக்க முடியல. ஸோ இந்த மாரி எல்லா கேரும் நம்ம எடுப்போம். அண்ட் சார் இன்டராக்ட் எப்படி பண்ணுவாங்க? கண்ண எப்படி பார்ப்பாங்க டீச்சர் ஸ்டூடண்ட்னா, இப்ப நான் இந்த இந்த வீடியோ பேசுறது வந்து மோனோலாக் வீடியோ. அப்படின்னா நான் வந்து ஜஸ்ட் கேமரா மூலியமா உங்ககிட்ட பேசுறேன். நீங்க கிளாஸ் டெமோ வீடியோ பாருங்க. இந்த என்னோட சேனல்லயே நெறைய கிளாஸ் டெமோ வீடியோஸ் இருக்கும். சிஏ இன்டர் டெமோ கிளாஸ், சிஏ ஃபவுண்டேஷன் டெமோ கிளாஸ்ன்னு. அதுல நான் எப்படி கிளாஸ் எடுக்கிறேன், பசங்க என் கூட எப்படி இன்டராக்ட் பண்றாங்கன்ற வீடியோஸ்லாம் நெறைய இருக்கும். அந்த வீடியோஸ் பாருங்க. நெறைய பசங்க என் கூட பேசிட்டே இருப்பாங்க கிளாஸ்ல. ஸோ நானும் அவங்களும் ஜாலியா பேசிட்டே தான் கிளாஸ் போவோம். ஸோ பசங்க இன்டராக்ட் பண்ணுவாங்க என் கூட. வி வில் இன்டராக்ட். டவுட்ஸ் எப்படி கேட்பாங்க? அன்மியூட் பண்ணி இப்ப Zoomல அன்மியூட் பண்ணி அப்படியே டவுட் கேட்க வேண்டியதுதான். கிளாஸ்ல எப்படி கேட்கிறாங்களோ அதே மாரி கேட்க வேண்டியதுதான். அத தவிர போஸ்ட் கிளாஸ் உங்களுக்கு WhatsAppல டவுட்ஸ் கேட்கலாம்.
இதெல்லாம் உங்களுக்கு இது இருக்குது. இது தவிர என்ன அட்வான்டேஜ் ஆன்லைனில் அப்படின்னா, இப்போ சென்னையில் சரியான வெயில், கொடூரமாக இருக்குது வெயில். ஸோ அப்போது ஈஸியாக எனர்ஜி டவுன் ஆகிடும். இப்போ வீட்டிலேருந்து இப்போ காலையில் 6:30 மணிக்கு நாங்கள் கிளாஸ், எங்களோட ஃபஸ்ட்டு கிளாஸ் வந்து காலையில் 6:30க்கு ஆரம்பிக்கும். இப்போது 6:30க்கு ஒருத்தவங்க வரணும் அப்படின்னா எல்லாரும் நம்ம கிளாஸ் எடுக்கிறதுக்கு பக்கத்தில் இருக்க போகிறது இல்லை. சென்னை உங்களுக்கு தெரியும் ரொம்ப டிராஃபிக்கான இடம். நீங்கள் எங்கேயாவது கிளம்பி வரணும்னா 1 மணி நேரம் ஆகிடும். ஸோ அப்போ 6:30 மணிக்கு கிளாஸ் வரணும்னா நாங்கள் வீட்டிலேருந்து 5:30 மணிக்கு எழுந்துக்கணும். 5:30 மணிக்கு நீங்கள் 5:00 மணிக்கு நீங்கள் கிளம்பணும் அப்படின்னா 4:30 மணிக்கு எழுந்துக்கணும். எவ்ரிடே மார்னிங்ஸ் 4:30க்கு எழுந்துக்கிறதுலாம் நடக்காத காரியம். அந்த காலத்தில் நாங்கள் அப்படி தான் எழுந்தோம். இப்போ அது தேவையில்லைன்றதுனால தான் நாங்கள் இப்படி வச்சுருக்கோம். ரெண்டாவது, ஒரு நாளைக்கு மொத்தம் 5.5 to 6 hours கிளாஸ் போகும். இப்போ ஒரு கிளாஸ்க்கு நடுப்புற 1/2 hour to 1 hour பிரேக் இருக்கும். வீட்டில் இருந்தாங்கன்னா அழகாக அம்மா அப்பாவோட சாப்பாடு சாப்பிட்டு நல்லா இருப்பாங்க. பட் இதே அவங்க வெளியில் வந்தாங்கன்னா கண்டிப்பாக ஹோட்டலில் சாப்பிட வேண்டியிருக்கும், உடம்பு கெட்டு போகும். ரெண்டாவது, அவங்க ட்ராவல் டைமில் நிறைய அவங்களுக்கு டைவர்ஷன்ஸ் வரும். நிறையா பேரை பார்ப்பாங்க, நிறைய விஷயங்களை தேவையில்லாத தெரிஞ்சுப்பாங்க. இதெல்லாம் கொஞ்சம் தேவையில்லாத டைவர்ஷன்ஸ். அட்லீஸ்ட் இன்டர் முடிக்கிற வரைக்கும் நம்ம உண்டு படிப்பு உண்டுன்னு இருக்கலாம். அதுவும் கேர்ள்ஸுக்கு சேஃப்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஆன்லைன் கிளாஸில் வி என்ஷூர் தட் சேஃப்டி இஸ் 100%. அண்டு வயிற்றில் நெருப்பு கட்டிட்டு உட்காந்துருக்க தேவையில்லை வெளியூரில் இருக்கிறவங்க. அதே மாதிரி பசங்க வந்தாங்கன்னா சாப்பிட்டாங்களா தூங்கினாங்களான்னு தெரியாது. இங்கே நிறைய பீச் இருக்குது, மால் இருக்குது. இவங்க கிளாஸ்க்கு அப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னு யாருக்குமே தெரியறதில்ல. இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்குது. கேம் விளையாடுறாங்களா செல்ஃபோனில், இது யாருக்கு தெரியாது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் அங்கே வீட்டில் கண்காணிக்கலாம். இதெல்லாம் ஆன்லைன் கிளாஸில் அட்வான்டேஜ். டெஸ்ட் எப்படி சார் வைப்பீங்க? 180 டெஸ்ட் வைப்போம். அதனால் நீங்கள் கவலையே பட தேவையில்லை. அடிக்குவேட்டாக டெஸ்ட் எழுதுவாங்க, பிரச்சனையே கிடையாது. குறைஞ்சபட்சம் 100 டெஸ்ட் எழுதுவாங்க, அதிகபட்சம் 180 டெஸ்ட் எழுதுவாங்க. எப்படி சார்னா, Jan 27 எழுத போகிற பசங்க 180 டெஸ்ட் எழுதுவாங்க, செப்டம்பரில் எழுத போகிற பசங்க ஒரு 100 டெஸ்ட் எழுதுவாங்க. அதனால் நீங்கள் அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. அதுக்கப்புறம் வேறு என்ன, டெஸ்ட் எப்படி சார் கரெக்ஷன் பண்ணுவீங்க? டெஸ்ட் கரெக்ஷன் வீடியோன்னு ஒன்று இருக்கும், அதை பாருங்கள். மென்டார்ஷிப்னு ஒரு வீடியோ இருக்கும், அதை பாருங்கள். டெமோ கிளாஸஸ் வீடியோஸ் இருக்கும், அதை பாருங்கள். என்கிட்ட வாட்ஸ்அப் பண்ணி டெமோ கிளாஸஸ் கேளுங்க, டெமோ கிளாஸஸ் பாருங்கள். சயின்ஸ் குரூப் பசங்க படிக்கலாமா? எஸ், சயின்ஸ் குரூப் பசங்களும் படிக்கலாம். எங்ககிட்ட நிறைய பயோ மேக்ஸ் பசங்க, ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் எடுத்த பசங்களும் எங்ககிட்ட படித்து ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் பாஸ் பண்ண பசங்க இருக்காங்க. இன்ஃபேக்ட் போன தடவை ஒரு பொண்ணு தான் பயோ மேக்ஸ்னு வந்துச்சு, அதை ஒரு பொண்ணு பாஸ் பண்ணிடுச்சு. ஸோ அதனால் கண்டிப்பாக சயின்ஸ் குரூப் பசங்களும் பாஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. வேறு ஏதாவது கேள்வி இருந்தால் எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புங்க. வாட்ஸ்அப் நம்பர் ஸ்க்ரீனில் போய்கிட்டு இருக்கோம். நம்ம வந்துட்டு இப்போது செப்டம்பர் 26 அண்ட் Jan 27க்கு மொத்தம் 3 டேஸில் கிளாஸ் ஆரம்பிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஏப்ரல் 1 கிளாஸ் ஆரம்பிப்போம். அதுக்கப்புறம் ஏப்ரல் 15 ஒரு கிளாஸ் ஆரம்பிப்போம். அதுக்கப்புறம் May 1. ஸோ 3 டிஃப்ரெண்ட் டேட்ஸில் கிளாஸ் ஆரம்பிப்போம். ஸோ நீங்கள் ஏதாவது எனக்கு செஞ்சு எல்லாரும் ஏப்ரல் 1 கிளாஸில் ஜாயின் பண்ணுறது பெஸ்ட்டு. பட் இந்த வீடியோவே நாங்கள் லேட்டாக தான் சார் பார்த்தோம் அப்படின்னா என்கிட்ட எப்போ வேணால் மெசேஜ் பண்ணுங்கள், நம்ம அடுத்தடுத்த பேட்சில் உங்களை சேர்த்துக்கலாம். சரிங்களா? ஏப்ரல் 1 வந்துட்டு பேசிக்லி சயின்ஸ் குரூப் பசங்க சேர்ந்தால் ரொம்ப நல்லது. ஏன்னா நம்ம பேசிக்லேருந்து எடுக்க போகிறோம். இப்போ 10th மட்டும் தான் நீங்கள் படிச்சிருக்கீங்க, 11th 12th நீங்கள் படிக்கலனா கூட எப்படி படிப்பீங்களோ சேர்த்துப்போம். அதே மாதிரி சில ஸ்டூடெண்ட்ஸ் கேட்பாங்க, சார் நாங்கள் வந்துட்டு மேக்ஸ் எடுக்கல, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் எடுத்தோம், ஆண்டர்ப்ரனர்ஷிப் எடுத்தோம், லீகல் இதோடு எடுத்தோம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. சிபிஎஸ்சியோ ஸ்டேட் போர்டோ மேக்ஸ் எடுத்திருந்தாலும் எடுக்கட்டாலையும் இந்த கிளாஸ்க்கு வரலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் ஒன்று மட்டும் மேக் ஷூர் பண்ணிக்கோங்க, நீங்கள் சிபிஎஸ்சியாக இருந்தால் 80% மேலே மார்க் வாங்கிருக்கணும், ஸ்டேட் போர்டாக இருந்தால் ஒரு 83 to 85% மார்க் வாங்கியிருக்கணும் உங்களோட ஓவராலாக. இல்லைனா சிஏ படிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம், நடத்தினாலும் ஒன்றும் புரியாது, தலைக்கு மேலே போயிடும். இந்த பசங்களே இவ்வளோ மார்க் எடுத்த பசங்களுக்கே சிஏ கஷ்டம் தான். சிஏ கண்டிப்பாக ஈஸி கிடையவே கிடையாது. நாங்கள் என்ன தான் சொல்லி கொடுத்தாலும் எண்ணெயை தடவி மண்டை உருண்டாலும் ஒற்றை மண்ணு தான் ஒட்டுன்ற மாதிரி தான் இருக்கும். நம்ம எவ்வளோ எஃபர்ட் போட்டாலும், அது நீங்கள் ஃபேஸ் டு ஃபேஸ் கிளாஸே போனாலும் சரி, ஆன்லைன் கிளாஸும் வந்தாலும் சரி, உங்களுக்கு எஃபர்ட்ஸ் பெருசாக நீங்கள் எஃபர்ட் போட்டால் தான் படிக்க முடியும். சரியா? அதையும் மைண்டில் வச்சுக்கோங்க. அண்ட் ஃபேஸ் டு ஃபேஸ் கிளாஸில் இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது, ஹாஸ்டல் ஃபீஸ். ஒரு மாதத்துக்கு குறைஞ்சபட்சம் 10,000 to 12,000 செலவாகுது. அதுவும் ஏசி போட்ட ஹாஸ்டல்னால் கண்டிப்பாக 12,000 குறைஞ்சு கிடையாது. 3 வேளை சாப்பாடோட ஒரு ப்ராப்பர் சேஃப்டியோட ஏசி போட்ட ஹாஸ்டல்லாம் 12,000 கேட்குறாங்க. ஸோ சிஏ ஃபவுண்டேஷனுக்கு ஒருவேளை நீங்கள் 6 to 8 months கிளாஸ் போகிறீங்க அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா குறைஞ்சபட்சம் உங்களுக்கு 1,00,000 ஹாஸ்டலுக்கே செலவாயிரும். அதை தவிர கிளாஸ் ஃபீஸ்னு ஒரு 40,000 செலவாகும். ஸோ எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு 1,50,000 பேர் மினிமம் செலவாயிரும். இவ்வளோ செலவு பண்ணணுமா? அதாவது மதுரைக்கு டிக்கெட் 5 ரூபா, மல்லி 80 ரூபான்ற மாதிரி, படிப்புக்கு செலவு 40,000 ஹாஸ்டலுக்கு செலவு 1,00,000 மாதிரி போய்கிட்டு இருக்கு இன்னைக்கு. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சுக்குங்க. நன்றி, வணக்கம்.